தனி விமானத்தில் போக வேண்டிய அவசியம் என்ன? நடிகராக இருந்தால் 1000 விஷயம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் புது வாழ்க்கைக்கு வரேன்னு சொல்கிறீங்க. பொதுமக்களுக்கு உங்களோட நேரம் இருக்கணும். பொதுமக்கள்கிட்ட குறைஞ்ச நான் ஒரு அடிப்படையான கேள்வி கேட்குறேன். இவர் முதலமைச்சர்ன்றாரு ஆகட்டும். பஸ்ஸில் போகிறவங்களோட பிரச்சனை இவருக்கு எப்படி தெரியும்? ஆல்ரெடி இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பஸ்ஸில் போகிறவங்களோட பிரச்சனை தெரியறது கிடையாது. ஏதோ இலவச பெண்களுக்கு கொடுத்துட்டோம், அதனால் அது சிறப்பாக இருக்குன்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னீங்கன்னா தான் தெரியும் பஸ்ஸில் போகிறவங்களோட பிரச்சனை என்னென்னு. ரேஷன் கடையில் உணவு கொடுக்குறாங்க, 3000 ரூபா கொடுக்குறாங்க, சந்தோஷம். தாம்பரத்தில் இன்றைக்கி காலையில் செய்தி என்னென்னா போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. எப்போ 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே எங்கே? அப்போ ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்குறவங்களோட வாழ்வாதார பிரச்சனை என்ன, தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன விஷயங்கள் பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு அனுபவத்தில் பார்க்கும்போது வேறு. நான் அதனால் உடனே முதலமைச்சராக ஆசைப்படுறவங்களெல்லாம் பஸ்ஸில் போக சொல்லலை. அட்லீஸ்ட் பஸ்ஸில் போகிற 4 பேரை கூப்பிட்டு பேச வச்சு செய்யுங்க. கட்சிக்காரங்க இல்லாமல் யாரோ ஒரு 4 பேரை அமுச்சு பஸ்ஸு கரெக்டாக இருக்கா, இருக்குது, ரேஷன் கடை கரெக்டாக இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா, அப்படியே நீங்கள் சாதாரண மக்கள் கூட நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா தான் அவங்களோட பிரச்சனை உங்களால் உணர முடியும். இல்லை ஐயா காமராஜர் மாதிரி நீங்களும் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்போது ஒரு அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே இவர் விஐபி கூட இல்லை விவிஐபியாக இருக்கார். இப்போ நாளைக்கு இவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா இவர் எப்படி இருப்பார்? சட்டமன்றத்துக்கு வருவாரான்ற என்ன சந்தேகமே எனக்கு இருக்குது. கேள்வி எழுப்புவாரா? தொகுதி பிரச்சனை பேசுவாரா? தொகுதியில் மக்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, அதெல்லாம் இவரை போய் பார்த்து மனு கொடுக்க முடியுமா? அந்த பனையூர் கதவு திறக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? கேள்விகள் இருக்குது, பதில் எல்லாரும் அங்கேருந்து வர போகிறது கிடையாது.